இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 இம்பார்ட்டன்டான கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஜோகோ கார்பரேஷன்லேருந்து ஜாப் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் 8th டிசம்பருக்குள்ள இந்த ஜோகோ கார்பரேஷனுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து டாடா ஆட்டோகாம் சிஸ்டம்ஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமொபைல் சைடில் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் டாடா ஆட்டோகாம் சிஸ்டம்ஸை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அந்த கம்பெனிலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற தகுதியும் விருப்பமும் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து ஆக்டோஸ் டெக்னாலஜிஸ் கம்யூ டிஜிட்டல் அப்படின்ற கம்பெனிலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த கம்பெனிலேருந்து ஜாப் வேகன்சிஸ் போட்டிருக்கோம். ரொம்ப முக்கியமான கம்பெனி அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கின் இன்டர்வியூ டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்றதுனால ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து நான் முன்னாடி போட்ட வீடியோ வந்து பார்க்காம கூட இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆக்டோஸ் டெக்னாலஜிஸ் கம்யூ டிஜிட்டல் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு ஸோ கம்மிங் 9th டிசம்பர் அண்ட் 10th டிசம்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 கம்பெனிக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த 3 கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி JPR அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்க்கான விசிபிலிட்டி கட்சியும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஜோகோ கார்பரேஷன்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இப்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இப்போ தான் நான் வந்து ரெஜிஸ்டரே பண்ண போகிறேன் அப்படின்னா டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஜாப் வேகன்சிக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, அப் டு 5 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இயர் கிராஜுவேட்டாக கூட இருக்கலாம். அப் டு 2022, அதாவது இப்போ நீங்கள் காலேஜ்லேருந்து ரிலீவ் ஆகி வர போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2022 பாஸ் அவுட்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து அலோடு இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அண்ட் 5 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து ஜோகோவில் கொடுக்குற அதே டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் அண்ட் டெவலப் ஹை வால்யூம் லோ லேட்டன்சி application for mission critical system delivering high availability and performance contribute in all phases of the product development life cycle அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படின்றதுனால நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். உங்களோட டெக்னாலஜியை வந்து பார்த்தா உங்களோட ஸ்கில்லை வந்து பார்த்தா நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரைட் வெல் டிசைன் அண்ட் டெஸ்டபிள் அண்ட் எஃபிஷியன்ட் கோட். ஸோ கோடிங் வந்து கண்டிப்பாக வேணும். ensure designs are in compliance with specification. Prepare and produce releases of software components, support continuous improvement by investigating alternatives and technologies and presenting these for architectural review அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ட்ரிபியூட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து பார்த்தா நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அசஸ்மெண்ட் வந்து பார்த்தா கண்டக்ட் பண்ணுறாங்க. 3 லொக்கேஷனில் அசஸ்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சென்னை, செகண்ட் வந்து கோயம்புத்தூர் ஆர் தென்காசி. ஸோ கோயம்புத்தூரில் நடக்கும் ஆர் தென்காசியில் நடக்கும். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 11th டிசம்பர் கம்மிங் 11th டிசம்பர் உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 10 days 9 days வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 10th டிசம்பர் அதாவது 11th டிசம்பர் அன்னைக்கு சென்னையில் நடக்கும் அண்ட் 12th டிசம்பரும் வந்து சென்னையில் நடக்கும். 18th டிசம்பர் அன்னைக்கு கோயம்புத்தூர் ஆர் தென்காசியில் நடக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. 19th டிசம்பர் திரும்பவும் சென்னையில் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா 11th டிசம்பர் 12th டிசம்பர் அண்ட் 19th டிசம்பர் உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் அண்ட் தென்காசி அப்படி வந்து பார்க்கும்போது 18th டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒன்று கோயம்புத்தூரில் நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து தென்காசியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி இந்த 3 லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் நடக்குது. இந்த டேட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே யாருக்கெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து லிஸ்ட் வருதோ ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயில் வரும், என்ன டேட்டில் என்ன இடத்துல வந்து நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் எழுத போகிறீங்க, இது விர்ச்சுவலாக இல்லை வந்து ஆஃப்லைனில் எழுத போகிறீங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து பார்த்தா டீட்டெயில்டாக வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் 8th டிசம்பர் அதாவது கம்மிங் 8th டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 8th டிசம்பர் 2021 அதாவது கம்மிங் 8th டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ
இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ் வில் பி சென்ட் டு த ரெஜிஸ்டர் கேண்டிடேட் அலாங் வித் த டைமிங் அண்ட் வென்யூ டீட்டெயில்ஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து எதையும் யோசிக்க தேவையில்ல. சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னா நீங்கள் என்ன கோடிங் ஸ்கில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பைத்தானில் நாலேஜ் இருக்கலாம், ஜாவாவில் நாலேஜ் இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா ஃப்ரண்ட் எண்டில் எதெல்லாம் நாலேஜ் இருக்கோ அதை வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து கற்று வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன கோடிங் வந்து தெரியும் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்க தான் போகிறீங்க. ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் அதில் வந்து ஃபெமிலியராக இருந்தாலே போதும், இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகலாம். இல்லை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க, கீழே லிங்க் இருக்குது, நாங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை வந்து நேமு, இமெயிலு, மொபைல், அதான் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து ஆதார் உங்களோட கவர்மெண்ட் ஐடியில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, இயர் ஆஃப் கிராஜுவேஷன். டிபார்ட்மெண்ட் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸா, எலக்ட்ரானிக்ஸா, அப்புறம் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கிராஜுவேஷன் நீங்கள் வந்து எந்த இயரில் வந்து பாஸ் அவுட் ஆகியிருக்கீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ப்ரிஃபர்டு டேட் சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ப்ரிஃபர்ட் டேட் இந்த சென்ஸ், அதாவது நான் சொல்லியிருந்தேன் 11th 12th அண்ட் வந்து பார்த்தா 19th வந்து சென்னை, 18th வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் நடக்கும் அப்படின்றது இந்த டேட் வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இந்த டேட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் எழுத போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அங்கே கொடுக்க போகிறீங்க. ப்ரிஃபர்ட் டேட்டு, டெஸ்ட் லொக்கேஷன் நீங்கள் கொடுக்கறது தான் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 5 years அப்படின்றத சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இல்லை வந்து 5 year வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. நோட்டீஸ் பீரியட், ஆல்ரெடி நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் பீரியட் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸ்டேட் வந்து நீங்கள் தமிழ்நாடா, கேரளாவா அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்க போகிறீங்க. அட்டாச்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரெஸ்யூம்ஸ், இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டான ரெஸ்யூம்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக ஹைலைட் பண்ணி இதில் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டியூரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அந்த ரெஸ்யூம்ஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரெஸ்யூம்ஸை வந்து இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா டாடா ஆட்டோ காம்ப் சிஸ்டம்ஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இல்லை என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எம்பெடட் சி இன்ஜினியராக வந்து பார்த்தா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. பொசிஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடட் சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பெடட் சியில் வந்து நீங்கள் வந்து நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷன் வந்து பெங்களூர். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 2 yearsலேருந்து மேக்ஸிமம் 6 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ண போகிறீங்க. அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ப்ராசஸ். இமிடியேட் ஜாயின் இஸ் ப்ரிஃபரபிள். ஸோ இமிடியேட்டாக ஜாயின் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் குட் டு நோ ஹவு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் லைக் எஸ்பிஐ, UART இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெவலப்பிங் லோ லெவல் டிரைவர்ஸ் ஃபார் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இன் SWT டெஸ்டிங், அதாவது SW டெஸ்டிங், யூனிட் டெஸ்ட், இன்டகிரேஷன் டெஸ்ட், ஃபங்க்ஷனல் டெஸ்ட், இதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எம்பெடட் சியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். டொமைன் வந்து ஆட்டோமொபைல் டொமைன் தான். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் BTech ஆர் ME MTech சாஃப்ட்வேர் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், IT டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். எது பண்ணியிருந்தாலுமே எம்பெடட் சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான மெயில் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த கம்பெனி தான், பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வாக்-இன் இன்டர்வியூ. ஸோ தெரியாத கேண்டிடேட் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டோஸ் டெக்னாலஜிஸ் கம்யூ டிஜிட்டல் அப்படின்றத இந்த கம்பெனியோட ஃபுல் நேம். அதாவது ஆக்டோஸ் டெக்னாலஜிஸ் கம்யூ டிஜிட்டல் அப்படின்றத அந்த கம்பெனியோட நேமு. வாக்-இன் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்-இன் இன்டர்வியூ ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற ரோலுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், எனக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு சூட் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது
எனி கிராஜுவேட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து வெல்கம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலே போதும், எனி கிராஜுவேட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரிக்வயர்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் ஜாவா தெரிஞ்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் அதாவது இதில் வந்து HTML உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷன் தான் தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து CSS தெரிஞ்சிருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கும் ஆர் ஜாவா தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இதில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் நீங்கள் ப்ரொஃபஷண்டாக இருக்கீங்க, கரெக்டாக கொடுக்குற டாஸ்க்லாம் வந்து கரெக்டாக பண்ணுவீங்க, ஓரளவுக்கு பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா பேசிக்கான ப்ரோக்ராமிங் அண்ட் பேசிக் அண்ட் சிம்பிள் ப்ரோக்ராமிங் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. பேசிக்காக வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி கிளியர் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ஜென்ரல் HR ரவுண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9th and 10th டிசம்பர், Thursday and Friday 2 நாட்கள் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. இன்டர்வியூ டைம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 10:30 AM - 5:30 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன லொக்கேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபயோலா டவர்ஸ், இதுதான் வந்து சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிறுவனத்துக்கு, அதாவது இந்த ஃபயோலா டவர்ஸ் அப்படின்ற லொக்கேஷனுக்கு தான் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. அதில் 2-3 கம்பெனிஸ் இருக்கும். அதில் இந்த கம்பெனியும் வந்து ஒரு கம்பெனி. ஸோ இதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், அதில் ரெஸ்யூம்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் வந்து அதில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வாட்டி புரியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லிங்க்லேயே போயிட்டு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஜோகோவுக்கு நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி படித்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 3 கம்பெனிஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் கம்பெனிஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அண்ட் தென் திஸ் JP சைனிங் ஆஃப்.